ஞானசம்பந்தர் வந்துட்டாரு திருச்சின்னம் முழங்குவாங்களாம் அடியார்கள். திருச்சின்னம் இதை காரைக்கால் அம்மையார் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே மிக அழகாக சொல்றாங்க. இந்த கைலாயத்திலிருந்து வாத்தியம் வந்தது, இசை வந்ததுன்னு அவர்கள் சொல்றார்கள். நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன். இந்த கைலாய வாத்தியத்திலே இப்போ இருக்கிறதா ஒரு 5-6 வாத்தியம் தான் இருக்கு. எத்தனையோ வாத்தியங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அதை முதல்ல வாசிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதையே கேவலமாக நினைக்கிறவங்களும் உண்டு. என்ன மேளம் வாசிக்கிறான், தாளம் போடுறான். பிரம்மா வாசி வராது. நீங்கள் போடுற தாளத்தை பிரம்மாவே வாசிச்சிருக்கிறார் சிவபெருமான் ஆடும்போது. நீ வாசிக்கிற அந்த மத்தளத்தை மகாவிஷ்ணு வாசிச்சிருக்கிறார். நீ ஊதுற அந்த திருச்சின்னத்தையும் அந்த சங்கையும் நாரதர்களும் கிம்புராதிகளும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வாசித்திருக்கிறார்கள் சுவாமி ஆடுகிற பொழுது. அதை நம்ம வாசிக்கிறதுக்கு பெருமான் யோகிதையை கொடுத்துருக்கிறார்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய பெருமை